அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நவம்பர் 21 2024 ஆண்டு நம்மளுக்கு நிஃப்டியோட வீக்லி கண்டக்ட் க்ளோசிங் இருக்குது. இன்றைய சந்தை எப்படி ஆரம்பமாகலாம் அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,584 இருக்காங்க. 23,584 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,780 அப்படிங்கிறது கடந்த வர்த்தகத்தோட ஹை. லோ வந்துட்டு 23,464. அப்போ இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 320 புள்ளிகள் இருக்குது. இந்த எல்லைக்குட்பட்டு வியாபாரம் நடக்கும் வரை அது ஒரு தன்மை. 23,464க்கு கீழே வர்த்தகமாகிற வர அதற்கு ஒரு தன்மை. 23,780க்கு மேலே வர்த்தகமாகிற வர அதற்கு ஒரு தன்மை உண்டு. அப்புறம் லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை, அப்போ இதற்கு ஒரு தன்மை உண்டு. இதை உற்று கவனிக்கணும். அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே வர்த்தகமானால் கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய பிளேஸ், ஓப்பனுக்கு கீழே வர்த்தகமானால் புட் செல்லர் பேனிக் ஆக பிளேஸ், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகமானால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகமானால் இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, இந்த மூன்றும் ஒப்பீடு செய்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்தால், இந்த சூழ்நிலையில் ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஒரு தொலைவு கம்மியாக இருந்து இந்த அமைப்பு இருந்தால் இன்னும் நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக புட்செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். இது எல்லாமே நீங்கள் உற்று கவனிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டை வந்துட்டு ஓரளவு நம்மளுக்கு வந்து கணிக்க தெரியணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற அமைப்பு இல்லை அப்படின்னா சந்தையில் வியாபாரம் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ நீங்கள் வியாபாரம் பண்ண பார்க்கணும். மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்கணும், மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய வேண்டியது. ஏனென்றால் இது வந்து சில கணக்கீட்டின் அடிப்படையில் வியாபாரம் நடப்பது. நிறைய பேர் வந்துட்டு இந்த கிராஃபை பார்த்துட்டே நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் வந்துட்டு ஒரு முகமாக ஏற்றமோ ஒரு முகமாக இறங்கும் போது நீங்கள் பையராக இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் மார்க்கெட் வந்து சைடுவேலையும் ரொம்ப வால்டைலாக இருக்கும்போது ட்ரேடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைந்து நீங்கள் வந்து பங்கு சந்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பும் கூட அமைந்து விடும். அதனால் நீங்கள் அதிகபட்சமாக ஒருமுக பயணம், இந்த ஒருமுக பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒருமுக பயணம், இந்த இடம் ஒருமுக பயணம், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவே. அப்போ இந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடம் அமைய போகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய தொடர் ஆய்வில் நீங்கள் அப்சர்வேஷன், சந்தையை அப்சர்வ் செய்யணும். நன்றாக அப்சர்வ் செய்து எப்போது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்போது வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டை 9:15க்கு ஆரம்பமாய் 3:30க்கு முடிகிறது. அப்போ இதற்குள் சந்தையோட நிகழ்வை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பிரித்து பார்த்து என்ன மாதிரி தாக்கம், அப்போ இது ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, இதில் டிகே ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது டிகே ஏற்படணும். அப்போ டிகே ஏற்படுவதற்கு முன் சந்தையோட பயணம், டிகே ஏற்பட்ட பின் சந்தையோட பயணத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரணும். இங்கே பாருங்கள், நிஃப்டியோட 23,518 இருக்காங்க. இப்போ நான் இந்த 100 பாயிண்ட் கேப்பை 2 விதமாக பிரிக்கிறேன், பார்க்கலாம். 23,518. இப்போ நான் 23,500க்கும் 23,600க்கும் போடுறேன். இதோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 100 புள்ளிகள். இங்கே பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 23,518 அப்படிங்கிறதுனால 500 கால் 18 ரூபா தான் இருக்கணும். 600
புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82 ரூபாய் இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100 ரூபா வரும். 500 கால் 600 புட் ஆப்ஷன். இப்போ இதோட விலையை பாருங்கள். இது 89 ரூபாய் இருக்கிறாங்க, இது 190 ரூபாய் இருக்கிறாங்க. 9 9 9 18, அப்போ 17 1 279 ரூபா. இதில் நம்ம 100 ரூபாய் கழிச்சோம்னா நம்மளுக்கு 179 ரூபா அதிகமாக இருக்குது. 23,500 டு 600க்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சால் இதோட ரெண்டு விலையும் 100 ரூபா தான் இருக்கணும். ஆனால் இப்போ 279 ரூபா இருக்குது. அப்போ 179 ரூபா அதிகமாக இருக்குது. இதற்கு பெயர் தான் டைம் வேல்யூ. இது ஏன் நம்ம செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், இந்த 170 ரூபா கண்டிப்பாக ஜீரோவாக போகுது. அப்போ இந்த 100 பாயிண்டோட கேப்பை அந்த ஆதாயத்தை அனுபவிக்கிறது தான் இந்த செல்லரோட வேலை. இந்த பையர் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 179 ரூபாய்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது பிரித்து பாருங்கள். 600 கால் 48 ரூபா, 500 புட்டு பார்த்தீங்கன்னா 128 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 16 176 ரூபா. அப்போ இந்த டைம் வேல்யூவை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப முடிச்சு பார்க்கணும். இப்போ இந்த டைம் வேல்யூவில் 179ன்னு பார்த்துட்டுமா. இப்போது இதை 450 டு 550, இதுவும் 100 புள்ளிகள் தான். 23,450லிருந்து 23,550, இதுவும் 100 புள்ளிகள் தான். இப்போ 450 கால் எவ்வளோ இருக்கணும்? இப்போ மார்க்கெட் வந்து 23,518 அப்படின்னா இவங்க 68 ரூபாய் இருக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு 32 ரூபாய் இருக்கணும். ஏன்னா இதை 100 ரூபாய் இவங்க பிரிச்சுக்கிறாங்க 518 அடிப்படையில். இப்போ இங்கே பாருங்கள், இவங்க 117 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 159 ரூபாய் இருக்கிறாங்க. 276 மைனஸ் 100 எவ்வளோ வருது நம்மளுக்கு? 176. அப்போ அங்கே என்ன 100 பாயிண்ட் கேப் இருக்குது, அதே 100 பாயிண்ட் கேப்புக்கு உண்டான டைம் வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. இதை நீங்கள் உற்று கவனிச்சா தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 276 176 இங்கே பாருங்கள், 550 67 ரூபா, 104 ரூபா. அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? 171 ரூபா வருது. அப்போ இதையும் நீங்கள் உற்று கவனித்தா மட்டும்தான் இதனை பற்றி உங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். அப்போது இந்த டைம் வேல்யூவை 0 பண்ணணும். இந்த டைம் வேல்யூ இன்றைக்கி இருக்கிறது வந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள 176 பாயிண்ட் டைம் வேல்யூங்கிறது மிக அதிகமாக நம்மளுக்கு தென்படுது. எப்போவுமே ரொம்ப குறைவாக இருக்கும். அதற்கு காரணமாக நம்ம பார்க்குறது வந்துட்டு இம்ப்ளைடு வாலிட்டியோட இம்பேலன்ஸ்டு எதிர்பார்க்குது. இப்போ இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கிறதுனால சந்தை வந்துட்டு ஏதேனும் ஒரு தாக்கம், வால்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 176 பாயிண்ட் டைம் வேல்யூ இதுனா சாதாரணமாக குறைந்த எண்ணிக்கை, அதாவது சின்ன ஏற்ற இறக்கத்தில் கம்மி பண்ணுறது வாய்ப்பு கம்மி. அப்படியும் பண்ண முடியும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணால் மட்டும் ரெண்டு பக்கமே உங்களுக்கு எடுத்தெடுப்புலேயே ஒரு 5 7 கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இம்ப்ளைடு வாலிட்டி குறையிலனா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு. ஆனால் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குது, எச்சா இருக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து புட் சைட் தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது கீழே தான் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே நிலை பெறாத பட்சத்தில், கால் சைடு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே நிலை பெறாத பட்சத்தில் தான் புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கால் சைடு அதிகமாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இருந்துட்டாங்க அப்படின்னா புட் சைடை நீங்கள் பார்க்குறத கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. புட் சைடுமே ஒரு வில்லம்பு போல் ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறிட்டு மீட்டும் ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு, புட் ஆப்ஷனுக்கு உண்டு. அதனால் இதனை உற்று கவனிக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.